ஒரு காலத்தில் தனது அரிய சக்திகளுக்காக பிரபலமடைந்த ராவணன் சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்த மிகவும் தீவிரமான தவம் செய்தான். சிவபெருமான் அதில் கவரப்பட்டு ராவணனுக்கு ஒரு பரிசு கொடுத்தார். ஆனால் அதை போதுமான முறையில் பயன்படுத்த கூர்ந்தார். ராவணன் பெரும் அக்கறையுடன் அந்த பரிசை தவறாக பயன்படுத்தி அழிவை ஏற்படுத்தினான். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு அடியார் என்ற வேடமெடுத்து ராவணனை பார்த்தார். உதவிக்காக அன்புடன் கேட்க வந்தார். ராவணன் பெருமை காரணமாக அவனுக்கு எதுவும் வழங்காமல் அவன் கோழை போல ஒரு செருக்கை போட்டு வீசினான். சிவபெருமானது தமது உண்மையான வடிவை வெளிப்படுத்தி ராவணன் தவறை உணர்த்தினான். ராவணன் தன்னுடைய தவறை புரிந்து மனப்பூர்வமாக மன்னிப்புக்காக பிரார்த்தித்தான். சிவபெருமான் அவனின் பொறுமையால் மனம் நன்றாகி ராவணனுக்கு சக்தியை கொடுத்து அதே சமயத்தில் பணிவுடனான வாழ்வை நினைவூட்டினான்.